என்ன சங்கவி ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. சரி வாங்கக்கா போலாம். ஆனா அம்மாவை எப்படிக்கா சமாளிக்கிறது? எப்படியும் இன்னைக்கு படம் முடிக்க ரொம்ப நேரம் ஆயிரும். அம்மா வேற தேடுவாங்களேக்கா. அதுக்கு ஏதாச்சும் சொல்லிதானே போகணும். நீ எதுக்குமே கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். என்னையும் கார்த்திக்கு ஒண்ணு சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ எதுக்குமே பயப்படாத, ஓகேவா? சரிங்கக்கா. சாந்தி அக்கா சொல்லுங்கக்கா. ஒன்னும் இல்ல சாந்தி, சும்மாதான் கூப்பிட்டேன். சங்கவி அம்மா சொல்லுங்கம்மா. இன்னைக்கு எங்காச்சும் போறியா சங்கவி? ஆமாம்மா நான் போறேன். எங்க சங்கவி போற? வீட்லயே இருக்கிறதுல எங்க போயிட்டே இருக்க? அக்கா நான் தான்க்கா கூட்டிட்டு போறேன். சாந்தி எங்கடி கூட்டிட்டு போற? இல்லக்கா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். நாங்க போயிட்டு வரைக்கும் ஒரு சாயங்காலம் ஆயிரும். நாங்க போயிட்டு வந்துடுறோம்க்கா. சங்கவி வீட்லயே இருக்கிறது இல்ல, அவளே கூட்டிட்டு போகாது, இங்கேயே இருக்கட்டும். தினமும் அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிடுறா. இன்னைக்கு ஒரு நாள் அவ எங்கேயும் போக வேண்டாம், அவ இங்கேயே இருக்கட்டும். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்க்கா. நான் போனா தனி தானக்கா போகணும். சங்கவி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி போயிட்டு வாங்க. அம்மா எவ்வளவு நேரம் ஆகும்? ஈவினிங் வந்துடுறேன்க்கா. ஈவினிங் வரைக்கும் என்னடி பண்றீங்க? ஃப்ரெண்டு வீடு தானே, பார்த்தோமா பேசணுமோன்னு வந்துடுங்க. எதுக்கு அவ்வளோ நேரம்? ரொம்ப நாள் ஆச்சுக்கா என்னோட ஃப்ரெண்டை பார்த்து, அதனால தான் போயிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. சரிங்கக்கா. சரிம்மா போயிட்டு வரேன். சரி சங்கவி சீக்கிரம் வா. சரிங்கம்மா. அக்கா போயிட்டு வரேன்க்கா. சரி சாந்தி சீக்கிரம் வா. சரிங்கக்கா. அக்கா வாங்க. அக்கா தேங்க்ஸ்க்கா சங்கவி கூட்டிட்டு வந்ததுக்கு. பரவாயில்ல தம்பி. சங்கவி போலாமா? போலாம் கார்த்திக். அக்கா. சொல்லுங்க தம்பி. அக்கா நீங்களும் வாங்கக்கா படத்துக்கு. ஆமாக்கா நீங்களும் வாங்கக்கா. இல்ல சங்கவி நான் வரல, நீ படத்தை முடிச்சிட்டு கால் பண்ணு, நான் அப்போ வரேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அக்கா வாங்கக்கா. ஆமாக்கா வாங்க. இல்ல தம்பி நீங்க ஜோடியா போவீங்க, நான் எதுக்கு? நீங்க பாக்குறதே கஷ்டம் தானே. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, படத்தை முடிச்சோடனே கால் பண்ணுங்க. நீங்க பாரு சங்கவி ரொம்ப லேட் பண்ணாத. அக்காக்கு முடிஞ்சது எல்லாமே தெரிஞ்சது, அவ்வளோதான். கொஞ்சம் சீக்கிரம் வர வழிய பாரு. சரிங்கக்கா. இங்க பாருங்க தம்பி, உங்களை நம்பிதான் அனுப்புறேன். உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கக்கா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சங்கவிய. படம் முடிஞ்சக்கு அப்புறம் கால் பண்றேன். சரிங்க தம்பி. அப்போ நான் வரேன் சங்கவி. அக்கா தேங்க்ஸ்க்கா, என்னையும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சதுக்கு. பரவாயில்ல சங்கவி, நீ என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும். சரிங்கக்கா. அப்போ நான் வரேன் தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. கார்த்திக் சொல்லு சங்கவி. நான் சினிமாக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா? நான் +2 படிக்கும்போது லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்பதான் வரேன் கார்த்திக். இந்த தியேட்டருக்கு நான் வந்ததே இல்ல. தேங்க்யூ கார்த்திக் எனக்காக கூட்டிட்டு வந்ததுக்கு. பரவாயில்ல சங்கவி, நீ என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும் சங்கவி, அதுதான் எனக்கு வேணும். சரி நம்ம படத்தை பார்க்கலாம். அம்மா எந்த படத்துக்காக டிக்கெட் எடுத்தீங்க? கேட்கணும்னு நினைச்சு நானே மறந்துட்டேன். என்ன படம் கார்த்திக்? மின்னலே. மின்னலி படமா? ரீமாசன் மேம் நடிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரீமாசன் மேமோட ஃபேனு. எனக்கு அவங்க படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். எனக்கு தெரியும் சங்கவி உனக்கு அவங்கள தான் பிடிக்கும்னு, அதனால தான் நான் இந்த படத்துக்கு புக் பண்ணேன். தேங்க்யூ கார்த்திக், எனக்கு அவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சரி வாங்க நம்ம அந்த படத்தை பார்க்கலாம். சரி சங்கவி. சுப்னி, நான் பெங்களூர் பேசுறேன் ராஜேஷ்லேருந்து.
சங்கவி, இந்த படம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். அதுவும் ரீமா சென் மேமோட என்ட்ரி செம சூப்பரா இருக்கு. அந்த பாட்டு எல்லாமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு இந்த படமே அவ்வளவு பிடிக்கும் கார்த்திக். நான் இப்பதான் சங்கவி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரி, அதுக்குள்ள இன்டர்வல் வந்துருச்சு. நீ இங்கே இரு சங்கவி, நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் கார்த்திக், நானும் வரேன். நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாம். இல்ல சங்கவி, நீ வேண்டாம். நீ அங்க உட்காரு, நானே வாங்கிட்டு வரேன். இதுக்கு நீ தேவையில்லாம நடக்கிற. நீ அங்க போய் உட்காரு சங்கவி, நான் வரேன். சொன்னா கேட்க மாட்டேன். சரி விடு. சரி சீக்கிரம் வாங்கிட்டு வா கார்த்திக். சரி சங்கவி. கார்த்திக், எதுக்கு நீ இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? ஒரு பாப்கார்ன் மட்டும் போதும். எதுக்கு நீ இவ்ளோ வாங்கிட்டு வர? பரவாயில்ல சங்கவி, எல்லாமே உனக்காக தான். ஆனா உனக்கு இதுல எந்த ஜூஸ் பிடிக்கணும் தெரியல. அதனாலதான் 2 ஜூஸும் வாங்கிட்டு வந்தேன். 2மே குடிச்சாலும் குடிச்சுக்கோ, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வேணா குடிச்சுக்கோ. எல்லாமே உன்னோட இஷ்டம் தான். இந்த பாப்கார்ன் சாப்பிடு. அப்போ உனக்கு? இங்க பாரு சங்கவி, அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். சரி ஓகே கார்த்திக். உனக்கு எந்த ஜூஸ் வேணும்? எனக்கு பெப்சி கொடுத்துரு கார்த்திக். நான் பெப்சி ஜூஸே குடிச்சுக்கிறேன். சரி சங்கவி. கார்த்திக், நான் வேற சீக்கிரம் கிளம்பணும். இந்த படம் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? சீக்கிரம் முடிஞ்சிடும் சங்கவி. நான் ஏன் சொல்றேன்னா, அம்மா வேற சாந்தி அக்காவை திட்டுவாங்க. என்னாலதான் சாந்தி அக்காவை திட்டுவாங்க. அக்கா நம்மளுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. அக்கா திட்டு வாங்க கூடாதுல. அதனாலதான் கார்த்திக் நான் சொல்றேன். படம் முடிஞ்சோன்னு சீக்கிரம் போய் என்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு. சரி சங்கவி. சரி, இப்ப நீ சாப்பிடு. ஓகே. நான் கண்ணை மூடி பார்த்தேன். எனக்கு நீதான் தெரிஞ்ச. என் பேர் ராஜேஷ். அமெரிக்கால அம்ஜிக்கர லோக்கல். நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சங்கவி, சொல்லு கார்த்திக். இந்த படம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். கிளைமேக்ஸ் சீன் தான் வேற லெவல். இந்த கிளைமேக்ஸ் சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா சங்கவி, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் சீனும் வேற லெவல் தான். சரி, நம்ம கிளம்பலாமா? சரி கார்த்திக், நம்ம கிளம்பலாம். சரி வா சங்கவி, சீக்கிரம் போகலாம். சாந்தி அக்காவை நான் வர சொல்லிட்டேன். அக்கா அங்க வந்துருவாங்க. வா, நம்ம கிளம்பலாம். சரி கார்த்திக்.